அலார சத்தத்துல அறக்க பறக்க எழும்பாம கீச் கீச் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பறவைகளினுடைய சத்தத்துல எழும்புன நம்மளுடைய முன்னோர்கள் பாக்கியசாலிகள் தான். ஆனா நாங்க அப்படி கிடையாதுல்ல. எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய அன்றாட வாழ்க்கைக்காக ஓடிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது டெய்லியும் அலார சத்தத்துல தான் நம்ம எழுப்பிட்டு இருக்கோம். அது மட்டும் கிடையாது, இந்த கீச் கீச்ன்ற சத்தம் நம்ம வாழ்க்கையில இப்போ கேட்கறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா கிராமப்புறங்களே பறவைகளுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கும் போது நகரத்துல எப்படி அது சாத்தியமாகும்? அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இந்த பறவைகள் அழியக்கூடிய ஒரு தருவாயில இருக்கு அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா சில உயிரினங்கள் அழியக்கூடிய தருவாயில இருக்கு. இந்த உலகம் மனிதர்களுக்கானது மட்டும் இல்ல, எல்லா உயிரினங்களுமே வாழ்றதுக்காக தான் இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கு. ஆனா நம்மளுடைய சுயநலத்துக்காக நாம மட்டுமே வாழணும் அப்படின்ற ஒரு சுயநலத்துக்காக பறவைகள் விலங்குகள் அழிக்கப்படுற ஒரு விஷயம் இப்போ நடந்துட்டு இருக்கு இல்லையா? இந்த விஷயம் தடுக்கப்படணும் அப்படின்ற விஷயம் கண்டிப்பா சொல்லியாகணும். இன்றைய தினம் உலக சிட்டுக்குருவிகள் தினம். இந்த உலகம் மனிதர்கள் மட்டும் வாழ்றதுக்கு கிடையாது, எல்லா உயிரினங்களும் வாழ்றதுக்காக தான் இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கு. ஆனா நம்மளுடைய சுயநலத்துக்காக நாங்க மட்டுமே வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக நிறைய இனங்கள், அதாவது பறவை இனங்கள், விலங்குகள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அழிக்கப்பட்டு வரதா காணக்கூடியதா இருக்கு. அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் உலக சிட்டுக்குருவிகள் தினம். சிட்டுக்குருவி அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வரும். நாங்கெல்லாம் சின்னதுல பார்த்திருப்போம் இல்லையா? சிட்டுக்குருவினா வீட்டு முற்றத்துல காணக்கூடியதாக இருக்கும். ஒரு 4-5 பறவை ஒன்னா சேர்ந்து சின்ன சின்ன குட்டியா அந்த பறவை இனங்கள் இருக்கும் சாம்பல் நிறத்துல. அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை அதாவது தானியங்களாக இருக்கட்டும், சோறு பருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த சோறு இதெல்லாம் சாப்பிட்டு போகும். இந்த மாதிரி சிட்டுக்குருவிகளை நாங்க பார்த்திருப்போம் வீட்டு முற்றங்கள். ஆனா அதே வீட்டு முற்றங்களை இப்போ சிட்டுக்குருவிகளை காணக்கூடியதா இருக்கா? இல்ல. ஏன் அப்படின்னா சிட்டுக்குருவிகளினுடைய எண்ணிக்கை ரொம்பவுமே குறைஞ்சு வருது. அது மாத்திரம் கிடையாது, நம்மளுடைய சுயநலத்துக்காக இந்த இனங்கள் அழிக்கப்படக்கூடிய தருவாயில இருக்கு, அழிந்து வரக்கூடிய ஒரு இனமாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த சிட்டுக்குருவி அப்படின்னு சொன்னா சிட்டுக்குருவி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா கேட்பாங்க. அவங்க கண்டிருப்பாங்களா அப்படின்றது கூட தெரியாது. அதே மாதிரி இந்த சத்தங்கள் கூட கேட்டிருப்பாங்களா அப்படின்றது தெரியாது. ஆனா நமக்கு சிட்டுக்குருவி தெரியும். இந்த சிட்டுக்குருவி அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஞாபகம் வருது பாத்தீங்க அப்படின்னா நாங்க எல்லாரும் பார்த்திருப்போம், அதுங்களுக்கு சாப்பாடு கொடுத்திருப்போம். ஆனா இப்போ அந்த ஒரு விஷயம் இல்ல அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? இன்னைக்கு உலகம் முழுவதுமே உலக சிட்டுக்குருவிகள் தினம் கொண்டாடப்படுது. 2010ஆம் ஆண்டு இந்த சிட்டுக்குருவிகளுக்கான தினம் அனுஷ்டிக்கப்பட்டதா சொல்லப்படுது. அதன் அடிப்படையில உலக பறவை ஆர்வலர்களால பாடுபட்டு வரக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில இன்றைய நாள் சிட்டுக்குருவிகளுக்காக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு. சிட்டுக்குருவிகளினுடைய தேவையை உணர்றதுக்காக ஐக்கிய நாடுகள் சபை 2010ஆம் ஆண்டு மார்ச் 20ஆம் தேதியை உலக சிட்டுக்குருவிகள் தினமாக அறிவித்திருக்கிறாங்க. 2012ஆம் ஆண்டு டெல்லி அரசு சிட்டுக்குருவிகளை தங்களுடைய மாநில பறவையாக அறிவித்திருந்தாங்க. அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் மார்ச் 20ஆம் தேதி இந்த நாள் சிட்டுக்குருவிகளுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். உலக சிட்டுக்குருவிகள் தினம் இன்றைய தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது. அந்த வகையில இன்றைய நாள் ஒரு சிட்டுக்குருவிக்காக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு சிட்டுக்குருவியை விளையாட்டுத்தனமா சலீம் அலி அப்படின்ற ஒரு சிறுவன் கொண்டுறான். அதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா அந்த சிறுவன் அதுக்கு பிறகு தன்னுடைய வாழ்க்கையை பறவைகளுக்காக அர்ப்பணிக்கிறான், பறவைகளுக்காக வாழ்றான், பறவை மனிதன் அப்படின்ற ஒரு பெயரையும் வாங்குறான். செல்போன் கோபுரங்களால தான் சிட்டுக்குருவிகள் அழிந்து வரதாக ஒரு பரவலா ஒரு கருத்து முன்வைக்கப்பட்ட சமயத்துல பறவை ஆர்வலர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல அது ஒரு பொய்யான கருத்து, அதெல்லாம் கிடையாது, இதுக்கு வேற வேற காரணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற காரணங்களை முன்வைக்கிறாங்க. அதாவது தொழிற்சாலைகள் அதிகரித்திருக்கு, இதன் காரணத்தால சிட்டுக்குருவிகளினுடைய எண்ணிக்கையும் குறைந்திருக்கிறதா சொல்லப்படுது. அது மாத்திரம் கிடையாது, வயல் நிலங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ரசாயன மருந்துகள் தெளிக்கப்படுறதால பூச்சி புழுக்கள் இல்லாமல் ஆக்கப்படுது. ஒரு சிட்டுக்குருவி அப்படின்னு சொல்லி எடுக்கப்போ தானியங்களை உணவாக உட்கொள்ளும் சின்ன சின்ன புழு பூச்சிகளை சாப்பிடக்கூடிய வகையில தான் அதனுடைய சாப்பாடு உணவு முறை இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரியான ரசாயன மருந்து பொருட்கள் செடிகளுக்கு, விவசாய நிலங்களுக்கு தெளிக்கும் பொழுது இந்த மாதிரி பூச்சி புழுக்கள் இல்லாம போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததாலதான் சிட்டுக்குருவிகளினுடைய எண்ணிக்கை நாளடைவுல குறைந்து வரத பறவை ஆர்வலர்களால தெரிவிக்கப்படுது. சிட்டுக்குருவிகள் பாத்தீங்க அப்படின்னா பொதுவா இந்த காட்டுப்பகுதியில வனப்பகுதிகளில் வாழ்றதை விட மனிதர்களோட ஒன்று போய் வாழதான் ஆசைப்படுது. அதன் வகையில பாத்தீங்க அப்படின்னா முன்னெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வீடுகள்ல முற்றங்கள்ல அந்த சிட்டுக்குருவிகள் வாழக்கூடிய வகையில அதுங்களுக்கு கூடு கட்டக்கூடிய வகையில இடங்கள் இருக்கும். சில வீடுகள்ல பாத்தீங்க அப்படின்னா சிட்டுக்குருவிகளுக்காகவே சின்ன ஒரு கூடெல்லாம் கட்டி அதுக்குள்ளால சில சரக்குகள் எல்லாம் வச்சு அது வாழக்கூடிய வகையில ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா இப்போ பாத்தீங்க அப்படின்னா கான்கிரீட் வீடுகள், அதே மாதிரி அடுக்குமாடி குடியிருப்பு அப்படின்னு சொல்லி வரப்போ சிட்டுக்குருவிகள் அங்க வீடு கட்டி வாழ்றதுக்கு இல்லாட்டி கூடு கட்டி வாழ்றதுக்கான வசதிகள் இல்லாம இருக்கு. அதன் காரணத்தாலும் இந்த சிட்டுக்குருவிகள் காலப்போக்கில் அழிய
அழியக்கூடிய தருவாயில இருக்கிறதாகவும் பரவலாக சொல்லப்பட்டு வருது. பொதுவா சிட்டுக்குருவிகள் பாத்தீங்க அப்படின்னா கேழ்விறகு, அதே மாதிரி வரகு, இந்த மாதிரியான தானியங்கள், சிறு தானியங்களை வந்து உணவாக உட்கொள்ளக்கூடிய ஒரு பறவையாக இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி சிறு தானியங்கள் வந்து இப்போ பெரிய அளவுல இல்ல. அது மாத்திரம் கிடையாது, முன்னெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு தேவையான தானிய பொருட்கள் எல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா வீட்டு முற்றத்திலேயோ இல்லாட்டி மொட்டை மாடியிலேயோ வந்து காய வைக்கக்கூடிய ஒரு வழக்கம் இருந்தது. ஆனா இப்போ அப்படியான ஒரு வழக்கம் அது கிடையாது. எல்லாத்தையுமே வந்து பதப்படுத்தி இல்லாட்டி கெட்டு போகாத வகையில எல்லாம் வந்து தூசி துரும்பெல்லாம் இல்லாம அப்படி இப்படி குவாலிட்டியா நமக்கு சாமா கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான பொருட்கள் கொள்வனவு செய்யப்படும் பொழுது இந்த மாதிரி வீட்டு முற்றத்துல காய வைக்கக்கூடிய வழக்கம் இப்போ இல்ல. அதனால இந்த சிட்டுக்குருவிகளுக்கு உணவு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து காலப்போக்கில் கிடைக்காம போகுது. அதாவது வீட்டு முற்றத்துல வந்து சிதறி கிடைக்கக்கூடிய இல்லாட்டி நம்ம காய வச்சுட்டு மீதி கீழே கிடக்கும் இல்லையா, இந்த மாதிரியான சின்ன தானியங்கள், அதே மாதிரி சின்ன சின்ன உணவுப் பொருட்களை வந்து சாப்பிடக்கூடியதாக இருக்கும். இப்போ இந்த மாதிரியான ஒரு வழக்கம் இல்லாததால சிட்டுக்குருவிகளுக்கு வந்து காலப்போக்கில் உணவு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரி மனிதர்கள் வாழக்கூடிய இடங்கள்ல வந்து கிடைக்க இல்லாம இருக்கிறதாலையும் இந்த சிட்டுக்குருவிகள் வந்து தங்களுடைய இனத்தை வந்து ரொம்ப சுருக்கி கொண்டு வரதாகவும் சில விஷயங்கள் வந்து பரவலா பேசப்படுது. இது வீடுகள் அப்படின்றது கிடையாது, கடைகள்லையுமே அப்படிதான். அந்த கடைகள், அதாவது பெட்டி கடை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி வீடுகளுக்கு தேவையான சாமான்களை வந்து கொள்வனவு செய்யக்கூடிய கடைகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சாக்கு பைகள்ல வந்து வெளியில வந்து போட்டு வச்சிருப்பாங்க. தானியங்களாக இருக்கட்டும், அரிசி, பருப்பு அப்படின்னு சொல்லி எல்லா வகையான விஷயங்களும் வந்து ஒரு சாக்கு பையில வந்து போட்டு வச்சிருப்பாங்க. அது வந்து கீழே சிதறி கிடக்கிறத கூட இந்த பறவை இனங்கள் வந்து கொத்தி சாப்பிடக்கூடிய காட்சிகளை வந்து பார்த்திருப்போம். ஆனா இப்போ வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது. எல்லாமே சூப்பர் மார்க்கெட். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி வந்து எந்த ஒரு பறவை இனங்களும் இல்லாட்டி எந்த ஒரு விலங்குமே உள்ள போக முடியாத வகையில ஏசி ரூம்குள்ள வச்சு அப்படிதான் வந்து இப்போ வந்து நிறைய இடங்கள்ல வந்து பொருட்கள் வந்து விற்பனை செய்யப்படுது. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி பறவை இனங்களுக்கு வந்து ஒரு வீடாக இருக்கட்டும், கடை அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தங்களுக்கான உணவு தேவையை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில எந்த ஒரு வசதி வாய்ப்பும் இல்லாததால சிட்டுக்குருவிகள் வந்து நாளடைவுல அழியக்கூடிய தருவாயில இருக்கு. சரி, அந்த வகையில தான் பாத்தீங்க அப்படின்னா மார்ச் 20 இன்றைய தினம் உலக சிட்டுக்குருவிகள் தினம் வந்து அனுஷ்டிக்கப்படுது. அப்படிப்பட்ட சிட்டுக்குருவிகளை பாதுகாக்கிறதுக்கு நாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா யோசிக்கலாம். உங்களுடைய வீடுகளில் கூட இந்த காணொலியை பாக்குற நீங்க கூட பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டு முற்றத்துல ஒரு சாதாரண ஒரு சின்ன பெட்டி எடுத்து அதுல வந்து வைக்கோல நிரப்பி அதை வந்து வீட்டு முற்றத்துல வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு பறவை இனம், சிட்டுக்குருவி அப்படின்றது கிடையாது, ஒரு பறவை இனம் வந்து வாழக்கூடிய வசதி வந்து அதுக்கு கண்டிப்பா கிடைக்கும். நம்மள மாதிரி கோபுரத்துல வாழணும், அதே மாதிரி அடுக்குமாடி குடியிருப்புல வாழணும், வசதியா வாழணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறது கிடையாது. ஒரு சாதாரண ஒரு சிறிய இடம் வந்து பறவை இனங்களுக்கு இருக்கும் பொழுது கண்டிப்பா அது வந்து அந்த கூட்டுல வந்து குஞ்சு பொறிச்சு வாழக்கூடிய வசதிகள் வந்து கண்டிப்பா அதுக்கு இருக்கும். அதனால உங்களுடைய வீட்டு முற்றத்திலையும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த கண்டிப்பா நீங்க பண்ணுங்க. சிட்டுக்குருவி அப்படின்றது மட்டும் கிடையாது, எந்த ஒரு உயிரினம் வந்து அழியக்கூடிய தருவாயில இருந்தாலும் அது மனித இனத்தினுடைய அழிவுக்கான முதல் படி அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க.